உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏன் சிவகாமி, இந்த கஸ்தூரிய கொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு வராம ஒருவேளை அவங்க பக்கம் ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா என்னடி பண்றது? இவ்ளோ பண்ண நானு இவங்க பக்கம் சொத்து போக விட்டுருவேனா? அப்படின்னா அவங்களையும் ஏதாவது பண்ணலான்னு சொல்றியா? ஹலோ, எல்லாம் ரெடியா? நாங்க ரெடி மேடம். உங்க போனுக்காக தான் வெயிட் பண்றோம். இத பாரு, என் புருஷனுக்கு இன்னைக்கு கோர்ட்ல அவருக்கு சாதகமா ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை நாம தடுக்கணும். அதுக்கு நீ ஒரு வேலை பண்ணணும். சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணும்? சொன்ன மாதிரியே பண்ணிடு, சரியா? சரி மேடம், முடிச்சிட்டு சொல்றேன். உங்களுக்கு போன் வரும். சரி, ஓகே. என்னடி, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிற. அங்க ஒரு சாவு விழப்போகுதுமா. என்னடி சொல்ற? இங்க கஸ்தூரிய கொன்னுட்டு அங்க உன் புருஷனுக்கும் கிழவிக்கு ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் ஒட்டு மொத்தமா நம்ம மேலதான் டவுட் வரும். வராதுமா. நடக்க போறத மட்டும் பாரு. அவங்க கோர்ட்டுக்கும் போக மாட்டாங்க, அவங்களோட கேஸும் ஜெயிக்காது. முருகா, நான் உன்னதான் நம்பி இருக்கேன். அப்பாவும் பாட்டியும் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க இந்த கேஸ்ல ஜெயிச்சு நல்லபடியா திரும்ப நீதான் அவங்களுக்கு துணையா இருக்கணும். இந்த கல்யாணமும் நல்லபடியா நடக்கணும் முருகா. அந்த முருகன் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டான் அன்பரசி. ஆமா மஞ்சு, இது வரைக்கும் எனக்கு எவ்வளவோ கஷ்டம் வந்திருக்கு. ஆனா எல்லா கஷ்டத்தையும் முருகன் நல்லபடியா எனக்கு முடிச்சு கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இந்த தடவையும் முடிச்சு கொடுப்பாருன்னு நம்பிக்கை இருக்கு. சொல்லுங்க சார். சார், கிளம்பிட்டீங்களா? அதை கேட்க தான் ஃபோன் பண்ணேன். நானும் அம்மாவும் கிளம்பி வந்துட்டு இருக்கோம் சார். சார், கொஞ்சம் வேகமாக வாங்க சார். அதெல்லாம் சீக்கிரமா வந்துருவோம் சார். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.